உண்மையா நடக்கணும், பிறருக்கு நல்லது செய்யணும், பொறுமையா இருக்கணும். இது எல்லாமே ஒரு ராஜாவோ அல்லது அறிஞரோ சொல்லல, ஒரு தேவனோ சொல்லல. ஒரு மனிதன் ராமன் வளர்ந்து காட்டி சொல்லிட்டு போனார். நம் குழந்தைகள் புத்திசாலியா இருக்கணும், மனதோட வளம் வேணும், பிறரை புரிஞ்சுக்க வேண்டிய உணர்வு வேணும் என்றால் அவங்களுக்கு கதைகள் மட்டும் போதாது, அவங்களுக்கு நெறிகளும் வேணும். இந்த வீடியோவில் ராமனின் வாழ்க்கையிலிருந்து ஒரு குடும்பத்துக்கே உதவும் 7 நல்ல மனநிலை பழக்கங்களை நாம் பார்ப்போம். 1. சொன்னது பண்ணும் பழக்கம். ராமர் எப்போதும் ஒரு சொல் சொன்னார்னா அதை மாற்றவே மாட்டார். அந்த நம்பிக்கையே அவரோட வலிமை. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை பூர்த்தி பண்ணணும் என்ற பழக்கம் வளர வேண்டும். 2. பிறருக்கு உதவ நினைக்கும் மனம். ராமன் ஒருத்தருக்காக இல்ல, எல்லாருக்காக வாழ்ந்தவர். அவர் பாட்டி, தம்பி, ரிஷிகள் எல்லோருக்கும் உதவினார். நம்ம பிள்ளைகள் தனக்காக மட்டும் இல்லை, பிறருக்காகவும் இருக்க கற்றுக்கணும். 3. அன்போடு பேசும் பழக்கம். ராமர் பேசும்போது யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த நெகிழ்ச்சியும் அன்பும் தான் அவரை எல்லாரும் நேசிக்க காரணம். நம்ம பசங்களும் கோபம் இல்லாம அன்போடு பேச கற்றுக்கணும். 4. பொறுமை. பெரிய ஆசானின் பாடம். 14 வருஷம் வனவாசம், அது ஏன் வந்துச்சுன்னு கேட்காம கேட்கணும்னு நினைச்ச ராமர். நமக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரனா அதை சமாளித்து கற்றுக்கணும். 5. தம்பிக்கு தாயாகவும் நண்பனாகவும் இருப்பது. ராமன் மட்டும் சாமர்த்தியம் இல்ல, அவரோட தம்பி லட்சுமணனும் அப்படித்தான். 2 பேரும் எப்போவும் நண்பனாக இருந்தார். நம்ம பசங்களும் வீட்டில் ஒருத்தருக்கொருத்தர் நண்பனாக இருக்க கற்றுக்கணும். நல்லதாயிருந்தாலும் நியாயம் முக்கியம். ராமர் சீதையை நேசிச்சாலும் ராஜ்ய நெறியை விட்டு வைக்கல. நியாயத்துக்காக தான் சில நேரம் கடினமான முடிவுகள் எடுக்க நேரும். இதிலிருந்து நம்ம பசங்களுக்கு நேர்மையின் வலிமை கற்றுக்க முடியும். புகழ் பாராட்ட எதுவும் எதிர்பார்க்காமல் நாமாக இருக்க வேண்டும். ராமர் தனக்குன்னு ஒரு பெரிய பேரரசு, ஒரு ராஜ்யம் இருந்தும் கூட பெருமை பேசல. அவருக்கு அது கடமை மாதிரி. நம்ம பசங்களும் சின்ன விஷயத்துக்கே பாராட்டு தேடாம தன் வேலை செய்ய கற்றுக்கணும். நான் ராமனோட கதையை சொல்லல, நான் உனக்கு உன்னோட பாதையை சொல்லுறேன். இந்த 7 பழக்கங்களும்